வெல்கம் டு கோடிங் மொழி. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ரியாக்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு Node.js VS Code கிட் இன்ஸ்டாலேஷன் தேவைப்படுது. ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா VS கோடில் போயிட்டு நம்ம இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். ஸோ VS கோட் போயிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம்ல ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல நமக்கு VS கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நோட் நமக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். ஸோ நோடு வேர்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம node-v அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி வேர்ஷன் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு npmோட வேர்ஷனும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் npx create react -app ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வைக்கணும். my-first-project அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இது கொடுத்ததுமே நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு க்ரியேட் ஆகிடும். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்களேன். யா, ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுமே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, யா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கும். நோட் மாடியூல்ஸ், பப்ளிக், சோர்ஸு, பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக்குள்ளே நமக்கு index.html, logo.png இது எல்லாமே நமக்கு வந்துட்டு பப்ளிக்குள்ளே ஒரு ஃபைல்ஸாக க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சோர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா app.css, app.js, index.css, index.js, ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே சோர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ package.json, package.log.json அவுட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு cd மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டுரும். என்ன டெர்மினலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ரன் பண்ணணும் அதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு டெர்மினல் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சா. ஸோ இப்போது npm ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக அது வியூ ஆகும். ஓகே, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆப்டர் டெஸ்ட் இது இருக்கு இல்லையா, ஸோ இதை நமக்கு தேவையில்லை, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த logo.svgc இது வந்து நமக்கு அங்கே லோகோ ப்ரிண்ட் பண்ணி காட்டுறாங்களே அதுக்காக. ஸோ இதுவுமே எனக்கு தேவையில்லை, ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிப்போர்ட் அதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ வந்துட்டு இது நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா app.jsல போயிட்டு இப்போது app.jsல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம போட்டு ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிட்டர்னில் ரிட்டர்ன் போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு
div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் h1 டேக்கில் வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் React ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே நமக்கு ப்ரௌசரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் நான் டிவ்வில் வந்து ஒரு கிளாஸ் நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இது முடிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டில் டிஃபால்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு எரர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓகே நம்ம ரிப்போர்ட் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா, அது வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம். பட் அது வந்து ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகிடுச்சு பாருங்களேன். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட். நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், பேஜஸ், ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.